ஃபோஸ்டர்ஸ் ஹெட்கியர் வழங்கும் ஒலிம்பிக் திருவிழா 2024. உலகமே கொண்டாடக்கூடிய விளையாட்டு திருவிழாவான பாரிஸ் ஒலிம்பிக் திருவிழா குறித்த விவரங்களை தான் இந்த சிறப்பு செய்தி தொகுப்பில் பார்க்க இருக்கிறோம். நேற்றைய தினம் இந்தியா எப்படி விளையாடியது, இன்னைக்கு இந்தியாவோட முக்கியமான விளையாட்டுகள் என்னென்ன, இந்தியாவோட பதக்க பட்டியலில் எத்தனாவது இடத்துல இருக்குது, ஒட்டுமொத்தமாக யார் ஒலிம்பிக் பதக்க பட்டியலில் முதலிடங்களில் இருக்கிறாங்கன்றத இந்த செய்தி தொகுப்பில் பார்க்க இருக்கிறோம். முதல்ல நேற்று இந்திய வீரர்கள் ஒலிம்பிக்கில் விளையாடிய விளையாட்டுகளும் அதனுடைய முடிவுகளும் பார்க்க இருக்கிறோம். இதுவரையில் எதிர்பார்க்கப்பட்ட மற்ற சில விளையாட்டுகளில் இந்தியா பதக்கம் வெல்லும் வாய்ப்பை இழந்திருந்தாலும் ஏமாற்றம் அடைந்த இந்திய மக்களுக்கு ஒரு வெண்கலப் பதக்கத்தை வென்று கொடுத்திருப்பது இதுவரையில் ஆறுதலாக இருந்திருக்கிறது. நேற்றைய தினத்தில் துப்பாக்கி சுடுதலில் மகளிருக்கான 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் பிரிவில் இந்திய வீராங்கனை ரமிதா ஜிந்தல் ஃபைனலில் களமிறங்கியிருந்தாங்க. ரமிதா ஜிந்தல் தொடர்ந்து 10 பாயிண்ட் என்ற அளவில் குவித்து வந்தாலும் அவர்களுக்கு எதிர் முனையில் இருக்கக்கூடிய வீராங்கனைகள், மற்ற நாடுகளை சேர்ந்த வீராங்கனைகள் அபாரமாக செயல்பட்டிருந்தனர். குறிப்பாக கடைசி ஷாட்டில் அவர் 10.5 வச்சுருந்தார். இந்த நிலையில் 20 வயதான ரமிதா மொத்தமாக 145.3 பாயிண்ட்ஸ் எடுத்திருந்த நிலையில் 7வது இடத்துல காம்படிஷனை நிறைவு செஞ்சு அந்த பதக்கம் வெல்லக்கூடிய வாய்ப்பை தவற விட்டாங்க. அடுத்து 10 மீட்டர் கலப்பு இரட்டையர் பிரிவில் வெண்கல பதக்கத்திற்கான ஆட்டம், அதாவது தொடர்ந்து மனு பாக்கர், சரோபஜ் சிங் குழு தகுதி பெறும் ஒரே ஒரு புள்ளிகளில் தங்கம் மற்றும் வெள்ளி பதக்கத்தை வெல்லக்கூடிய வாய்ப்பை இழந்திருந்தாங்க. இதனால் இன்று நடைபெறக்கூடிய பிரான்ஸ் மெடல் மேட்சில் குவாலிஃபைங்காக, அதாவது இன்றைக்கி நடப்படக்கூடிய பிரான்ஸ் மெடல் மேட்சில் விளையாட போகிறாங்க. இருந்தாலும் ஒரே ஒரு பாயிண்டில் கோல்டும் சில்வரும் மிஸ் ஆனது எல்லாருக்குமே ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தியிருந்ததுன்னு சொல்லணும். இந்த பிரான்ஸ் மெடல் மேட்சில் அவங்க ஜெயிச்சா மேலும் ஒரு வெண்கல பதக்கம் இந்தியாவுக்கு உறுதியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல் பேட்மிண்டன் மகளிர் இரட்டையர் பிரிவில் லீக் சுற்றின் 2வது ஆட்டத்தில் இந்தியாவின் அஸ்வினி போனப்பா தனிஷா ஜோடி தோல்வியை தழுவியிருந்தாங்க. அது மற்றும் ஒரு ஏமாற்றத்தை கொடுத்திருக்கிறது. அதே போல் 2024ஆம் ஆண்டு பாரிஸ் ஒலிம்பிக் தொடரில் ஹாக்கி அணி கண்டிப்பாக போடியம் ஃபினிஷ் பண்ணும் அப்படின்னு நம்பிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை அபாரமாக விளையாடி அர்ஜென்டினாவுக்கு எதிரான போட்டியை டிராவில் முடிச்சிருக்காங்க. முதல் ஆஃபில், அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃபில் யாருமே கோல் அடிக்காத நிலையில் ஃபர்ஸ்ட் அர்ஜென்டினா வீரரும் அதே கோலை தொடர்ந்து இந்திய வீரரும் கோல் போட்டதுனால அது டிராவில் முடிஞ்சிருக்கு. 2 போட்டிகளில் விளையாடி இதுவரைக்கும் இந்திய மென்ஸ் ஹாக்கி அணி பட்டியலில் 3வது இடத்தை பெற்றிருக்கிறாங்க. இதன் மூலமாக நேற்றைய முக்கிய ஆட்டங்களை பொறுத்த வரையில் ஒரே ஒரு மேட்சில் இருந்து ஃபைனல் ரவுண்டுக்கு மெடலுக்கு இந்தியா குவாலிஃபை ஆகிருக்கு. அடுத்தது இந்தியாவுடைய பதக்கப்பட்டியலில் எத்தனாவது இடத்துல இருக்கிறாங்க என்பதையும் ஒட்டுமொத்தமாக அணிகள் யார் யார் முதல் லீடிங்கில் இருக்கிறாங்கன்றதையும் பார்க்கலாம். பாரிஸில் கோலாகலமாக நடைபெற்று வரும் ஒலிம்பிக் போட்டியில் 6 தங்கம், 2 வெள்ளி, 4 வெண்கலம் என மொத்தம் 12 பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் ஜப்பான் முதலிடம் பெற்றுள்ளது. 5 தங்கம், 8 வெள்ளி, 3 வெண்கலம் என மொத்தம் 16 பதக்கங்கள் பெற்று பிரான்ஸ் 2வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. 5 தங்கம், 5 வெள்ளி, 2 வெண்கலம் என மொத்தம் 12 பதக்கங்கள் பெற்று சீனா 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. 5 தங்கம், 4 வெள்ளி என மொத்தம் 9 பதக்கங்களை பெற்ற ஆஸ்திரேலியா பதக்கப்பட்டியலில் 4வது இடத்திலும், 5 தங்கம், 3 வெள்ளி, 1 வெண்கலம் என மொத்தம் 9 பதக்கங்களுடன் தென்கொரியா 5வது இடத்திலும் உள்ளது. இந்த பதக்கப்பட்டியலில் இந்தியா ஒரு வெண்கலம் மட்டுமே வென்று பதக்கப்பட்டியலில் 26வது இடத்தை பெற்றுள்ளது. அடுத்தது இன்னைக்கு ஒலிம்பிக்கோட டே 4 இந்தியா விளையாடக்கூடிய விளையாட்டுகளை பார்க்க போகிறோம். முதல்ல 12:30 மணிக்கு இந்திய நேரப்படி மதியம் 12:30 மணிக்கு ஆட்டம் தொடங்கியிருக்கிறது. துப்பாக்கி சுடுதலில் மென்ஸ் ட்ராப் பிரிவில் தமிழகத்தைச் சேர்ந்த பிருத்திவிராஜ் தொண்டைமான் குவாலிஃபிகேஷன் டே 2 2வது தகுதி சுற்றில் விளையாட இருக்கிறார். பிருத்திவிராஜ் தொண்டைமான் தமிழகத்திலிருந்து முதல் முறையாக மென்ஸ் ட்ராப் பிரிவுக்கு குவாலிஃபை ஆகிருக்கக்கூடிய, ஒலிம்பிக்கு குவாலிஃபை ஆகிருக்கக்கூடிய ஒரு இந்திய வீரர். குவாலிஃபிகேஷன் டே 1ல் நல்லபடியாக பெர்ஃபார்ம் பண்ணி ரவுண்ட் 2க்கு குவாலிஃபை ஆகிருக்கார். ரவுண்ட் 2லேருந்து மெடல் ஈவெண்ட்டை நோக்கி அவரது பயணம் தொடருமான்றது இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஈவெண்ட்டாக இருக்குது. அதே போல் அதே ஷூட்டிங்கில் உமன்ஸ் ட்ராப் பிரிவில் வீராங்கனைகள் 2 களம் காண இருக்கிறாங்க. ஸ்ரேயாசி சிங் மற்றும் ராஜேஸ்வரி குமாரி ஆகியோர் களத்தில் இருக்காங்க. அவங்க முதல் தகுதி சுற்றில் களம் காண்றாங்க. குறிப்பாக ஷாட்கன் பிரிவில் ஸ்கீட் ஷூட்டிங்
ட்ராப் ஷூட்டிங் போன்ற பிரிவுகளில் முதல் முறையாக இந்திய வீரர்கள் களம் காண்பதால் இந்த விளையாட்டுகளை பார்ப்பதற்கு மக்களிடையே ஏற்கனவே ஒரு ஆர்வம் இருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த உமன்ஸ் ட்ராப் ஷூட்டிங்கும் மதியம் 12:30 மணிக்கு துவங்க இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து மதியம் 1 மணிக்கு நடைபெறக்கூடிய இன்றைய நாளில் மிகவும் முக்கியமான ஆட்டமாக இருக்கக்கூடிய சரோப்ஜித் சிங் மற்றும் மனு பாக்கர் நடைபெறக்கூடிய இந்த 10 மீட்டர் கலப்பு இரட்டையர் பிரிவுக்கான வெண்கல பதக்கத்திற்கான ஆட்டம். நேற்றைய தினத்தில் விளையாடி ஒரே ஒரு புள்ளியில் தங்கம் மற்றும் வெள்ளி பதக்கத்தை வெல்லும் வாய்ப்பை இழந்திருந்தாலும் மற்றும் ஒரு பதக்கத்தை இந்தியாவுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் முயற்சியில் இருக்கின்றனர். இந்த 1 மணிக்கு நடைபெறக்கூடிய இந்த ஆட்டம் என்பது ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஆட்டமாக பார்க்கப்படுது. ஏனென்றால் போடியம் ஃபினிஷ், அதாவது மெடலுக்கான ஈவெண்ட்டாக இருப்பதனால இந்திய மக்களிடையே இந்த ஆட்டத்தை பார்ப்பதற்கும் ஒரு வரவேற்பு இருக்கிறது. அதே போல் 1:40க்கு ரோயிங் படகு போட்டியில் ரோயிங் பிரிவில் பல்ராஜ் ஏற்கனவே பல பிரிவுகளில் ஒரு சர்ப்ரைஸான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கிறாருன்னே சொல்லணும். காலிறுதி போட்டிக்கு முன்னேறி இருக்காரு. காலிறுதி போட்டியிலிருந்து முன்னேறும்போது அரையிறுதி சுற்று நிச்சயமாக மெடலை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஒரு ரவுண்டாக இந்த ஆட்டம் பார்க்கப்படுகிறது. மதியம் 1 மணிக்கு ஒரு முக்கியமான ஆட்டம் என்றாலும் அதனை தொடர்ந்து 1:40க்கு வரக்கூடிய இந்த படகு போட்டியில் ரோயிங் பிரிவுக்கான இந்த போட்டியும் கூட பதக்கத்தை மேலும் இந்தியாவுக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு விளையாட்டாக இருக்குது. 1:44 மணி அளவில், சரியாக 1:45 மணி அளவில் ஆர்ச்சரி உமன்ஸ் இண்டிவிஜுவல் போட்டியில் ரவுண்ட் ஆஃப் 64 நடைபெற இருக்குது. தொடர்ந்து ரவுண்ட் ஆஃப் 64க்கு பிறகு நடைபெறக்கூடிய ஆட்டங்கள் எல்லாமே பதக்கத்தை நோக்கி நகரக்கூடிய ஆட்டங்கள் என்பதால் இதுவும் ஒரு முக்கியத்துவமான ஆட்டமாக பார்க்கப்படுது. தொடர்ந்து 1:57க்கு நடைபெறக்கூடிய ஆர்ச்சரியில் உமன்ஸ் குவாலிஃபிகேஷனுக்கான ரவுண்ட் 64ல் இரண்டாவது வீராங்கனையாக பஜன் கவுர், அங்கிச்சாத் உடன் சேர்ந்து பஜன் கவுரும் இரண்டாவது வீராங்கனையாக ரவுண்ட் 64க்கு குவாலிஃபை ஆகியிருக்காங்க. அவங்களும் இந்த ஆட்டத்தில் 1:57 மணி அளவில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரவுண்ட் 64 நடைபெறக்கூடிய நிலையில் ரவுண்ட் 64ல் அங்கிதா பகத்தோ பஜன் கவுரோ குவாலிஃபை ஆனாங்கன்னா அவங்களுக்கு 2:30 மணி அளவில் நடைபெறக்கூடிய ரவுண்ட் ஆஃப் 32 குவாலிஃபிகேஷன் ரவுண்டுக்கு முன்னேறுவாங்க. இவங்க இருவர் ரவுண்ட் ஆஃப் 64ல் குவாலிஃபை ஆகும் பட்சத்தில் ரவுண்ட் ஆஃப் 32 2:23 மணி அளவில் நடைபெற இருக்குது. அதில் கலந்து கொள்வாங்க. அதே போல் 2:30 மணிக்கு இந்திய அளவில் முதல் ஆளாக ஈக்வஸ்டேரியன் ட்ரெஸ்ஸேஜ் குதிரை ஏற்ற போட்டிக்கான முதல் தடவை குவாலிஃபை ஆகியிருக்கக்கூடிய அனுஷ் அகர்வால் டே 1 ஈவெண்ட்டில் கலந்துக்க இருக்காங்க. இதுவும் ஒரு எதிர்பார்ப்பு மிக்க ஆட்டமாக இருக்குது. இதுவரையில் ஈக்வஸ்டேரியன் ட்ரெஸ்ஸேஜில் இந்திய அணி பெரும்பான்மை கலந்து கொள்ளாத நிலையில் முதல் நபராக அனுஷ் அகர்வால் அந்த போட்டிக்கு தகுதி பெற்றிருக்காங்கன்றதே பெரிய செய்தியாக இருந்தது. அதனை தொடர்ந்து அவர்கள் முதல் நாளில் எப்படி விளையாட போகிறாங்கன்றதை எதிர்பார்த்து நிறைய மக்கள் காத்துட்ருக்காங்க. ஒலிம்பிக்கின் நாள் 1லிருந்து இந்திய ஆடவர் ஹாக்கி அணி தொடர்ந்து தங்களது ஆதிக்கத்தை செலுத்தி வராங்க. குரூப் ஸ்டேஜில் முதல் 2 அணிகள் தான் அரையிறுதிக்கு முன்னேறும் என்ற பட்சத்தில் தற்போது 3வது இடத்துல இருக்கக்கூடிய இந்திய ஹாக்கி அணி அயர்லாண்டை 4:45 மணி அளவில் எதிர்கொள்ள இருக்கிறாங்க. இந்த ஆட்டம் இந்திய மக்கள் ஒட்டுமொத்த மக்களிடையே ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. கிட்டத்தட்ட இந்த ஆட்டத்தை ஜெயிச்சா 2வது இடத்துக்கு நோக்கி இந்தியா முன்னேறும், அரையிறுதி வாய்ப்பை உறுதி செய்யும் என்பதால் இந்த ஆட்டமும் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. மற்றும் ஒரு முக்கியமான போட்டியில் மாலை 5:30 மணி அளவில் மென்ஸ் பேட்மிண்டனில் பதக்கத்தை வெல்லுவாங்கன்னு உறுதியாக நம்பப்படக்கூடிய சாத்விக் மற்றும் சிராக் ஜோடி களமிறங்க இருக்கிறாங்க. குரூப் ஸ்டேஜில் தொடர்ந்து தங்களது ஆதிக்கத்தை செலுத்தி வராங்க. இவங்க நிச்சயமாக பேட்மிண்டனில் இதுவரையில் நடைபெற்றக்கூடிய வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பில் இந்தியாவுக்கு வெற்றியை கொண்டு வந்து சேர்ந்திருக்காங்க. வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பில் குவாலிஃபை ஆகி மெடல் பிளேஸ் பண்ண முடிஞ்ச இந்த இணை மேலே மிகப்பெரிய நம்பிக்கை, பதக்கத்தை வென்று தாயகம் திரும்புவாங்கன்னு மக்களிடையே இருக்குது. அந்த நிலையில் குரூப் ஸ்டேஜில் அடுத்த ஆட்டத்தை 5:30 மணி அளவுக்கு இன்று ஆட இருக்கிறாங்க. மாலை 6:20க்கு நடைபெறக்கூடிய பேட்மிண்டன் இரட்டையர் பெண்கள் பிரிவில் அஸ்வினியும் தனுஷாவும் குரூப் ஸ்டேஜில் களம் காண்றாங்க. அதைத் தொடர்ந்து 7 மணிக்கு நடைபெறக்கூடிய மென்ஸ் ட்ராப் ஃபைனலில் ஒருவேளை அதே போல் தமிழகத்தைச் சேர்ந்த பிருத்திவிராஜ் தொண்டைமான் ட்ராப்பில் குவாலிஃபை ஆனார்னா டைரெக்டாக ஃபைனல் ஈவெண்ட்டுக்கு குவாலிஃபை ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃபைனல் ஈவெண்ட் ஒரு மெடல் ஈவெண்ட் என்பதால் அந்த ரவுண்ட் ஆஃப் 2ல் அவர் குவாலிஃபை ஆகிறதுக்கான அதிகபட்ச முயற்சியை மேற்கொண்டு மாலை 7 மணிக்கு ஃபைனல் நடைபெற்றால் அதிலும் சிறப்பாக அவர் பெர்ஃபார்ம் பண்ணும்போது ட்ராப் ஷூட்டிங்கில் முதல் முறையாக இந்தியாவுக்கு பதக்கம் வெல்லும் ஒரு இந்தியன்
என்ற பெருமையை தமிழகத்தைச் சேர்ந்த பிருத்திவிராஜ் தொண்டைமான் எடுத்துகிட்டு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக நம்பப்படுது. இன்றைய ஒலிம்பிக் நாளில் இந்தியாவுக்கு கடைசி ஆட்டமான 7:15 மணி அளவில் ஆர்ச்சரி மென்ஸ் இண்டிவிஜுவல் ரவுண்ட் 64 திராஜ் பொம்மதேவரா ரவுண்ட் ஆஃப் 64 களம் காண்றார். ரவுண்ட் ஆஃப் 64 அவர் குவாலிஃபை ஆகும்போது ரவுண்ட் ஆஃப் 32க்கு குவாலிஃபை ஆகி ரவுண்ட் ஆஃப் 16 போய் மெடலை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஒரு தொடக்க ஆட்டமாக தான் இதை பார்க்க இருக்கிறோம். இன்றைய தினத்துக்கான போட்டிகள் இந்த 7:15 நடைபெறக்கூடிய ஆர்ச்சரியோட இந்தியாவுக்கு நிறைவடையுது. தொடர்ந்து பாரிஸ் ஒலிம்பிக் திருவிழா தொடர்பான அப்டேட்டுகளையும் இந்தியா விளையாடக்கூடிய முக்கியமான மேட்சுகள் குறித்தும் இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். மாலை முரசு செய்திகளுக்காக செய்தியாளர் சேமணிகண்டன். ஃபோஸ்டர்ஸ் ஹெட்கியர் வழங்கும் ஒலிம்பிக் திருவிழா 2024